விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. உட்கால் சத்தியம். 2 காது மந்திரத்தால் கடவுளே வீசி மானிட பிறவிய ஆணும் பெண்ணும் காதை கட்டிட்டார். மந்திரத்தால் கட்டினா என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். அது நடக்கையில் பெரிய பெரிய சிக்கல்லாம் வரும். மானிட பிறவி தப்பு செஞ்சவன் 4 வீலரில் போயிடுவான், 2 வீலரில் போயிடுவான், விமானத்தில் போயிடுவான், ட்ரெயினில் போயிடுவான், பஸ்ஸு லாரிகளில் 2 வீலரில் போயிடுவான். 2 காதை கடவுள் பரமசிவன் ஈஸ்வரன் காதை மந்திரத்தால் கட்டிட்டார். அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, பெண்ணு அகம்பாத சேட்டை, ஆண் அதுக்கு மேலே அகம்பாத சேட்டை. பெண்ணு இப்போ சட்டப்பேரவையில் மைக்கை பிடிச்சி இலக்கணங்கள் கணக்குகளை கொடுக்கான். இது செய்யணும்னு சொல்லி ஒரு ஓட்டு முத்திரை வாங்குறவன்ட்ட ஓட்டு முத்திரை வாங்கி உட்காந்து கவர்மெண்ட்டு கணக்குன்னு வச்சு நடத்துகிற கணக்கு டெல்லியும் தமிழ்நாடும் நடக்கு. அப்போ அது கணக்கு கொடுக்கணும்ல. காவல்துறை கணக்கு இப்போ கையை மந்திரத்தால் கட்டிட்டார். மானிட பிறவி சேட்டை தண்டனை. காலையும் மானிட பிறவி ஆணும் பெண்ணையும் கட்டிட்டார். சேட்டை பண்ணவனுக்கு தண்டனை. அப்போ அந்த தண்டனை எதுக்கு அரசியல்வாதி எடுத்தான்? இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் எதுக்கு எடுத்தான்? முத்திரை ஓட்டு வாங்கையில் தப்பு செஞ்சானா 2 கை விலங்கு போடுவாங்க, 2 காலில் விலங்கு போட்டு